Hello traders, very good morning. I am Venkateshan, a full-time day trader specialized in Nifty and Bank Nifty options. ஸோ எனக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு 4 years பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அது மூலியமா இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் அப்படின்ற கான்செப்ட் பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் எதனாலன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் அப்படின்னு இன்னுமே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ராட்டஜி வந்து முக்கியம் இல்லை. ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் கான்செப்ட் மூலியமா சொல்றேன். பிளஸ் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எண்ட்ல உங்களுக்கே புரிய வரும். ஸோ நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த 1:1 ரிஸ்க் ரிவார்டை வந்து விட்டுருங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60% அக்யூரசி இருக்கணும். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் நீங்க 1:1 ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். ஆக்சுவலா இந்த ரிஸ்க் டு ரிவார்டு அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ரிஸ்க் டு ரிவார்ட்னா நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ட்ரேட்ல வந்து ஒரு 1000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கீங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஸோ அப்போ ரிவார்டு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்னா அதே 1000 ரூபாய்க்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 1000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணணும். அதுதான் 1:1. ஓகேவா? 2000 ரூபாய்க்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 2000 ரூபாய் நீங்க ப்ராஃபிட் பண்ணணும். அதுதான் வந்து 1:1 அப்படின்னு சொல்லுவாங்க. 1:2 அப்படின்னா 1000 ரூபாய்க்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 2000 ரூபாய் வச்சு நீங்க சம்பாதிக்கணும். அதுதான் ₹1 நீங்க ரிஸ்க் எடுத்து ₹2 சம்பாதிக்கிறீங்க. ஸோ இதுதான் இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து நீங்க 1:1 வந்து விட்டுருங்க. அதுக்கு வந்து 60% அக்யூரசி ஸ்ட்ராட்டஜி வந்து வேணும். அது வந்து நம்மள்ட்ட இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஷேர் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1:2 அண்ட் 1:3 இதுவே போதுமானது தான். நான்லாம் 1:2 தான் வந்து ப்ராஃபிட் வந்து மோஸ்டா எய்ம் பண்ணுவேன். இல்லைன்னா சம்டைம்ஸ் 1:3 வந்து எய்ம் பண்ணுவேன். இந்த 1:4 அண்ட் 1:5 விட்டுருங்க. அது வந்து ஒரு ப்ரோ ட்ரேடருக்கு அது அப்படின்னு கூட நினைச்சுக்கோங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் சின்னதா போட்டு பெரிய மூவ்மெண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வேணா சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு பெருசா தெரியாது. பட் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஒரு சில பேர் பண்றாங்க. அதனால அவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 1:4 1:5 நம்ம ஃபாரெக்ஸ்ல கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு 1:2 அண்ட் 1:3 வந்து போதும். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னு சொன்ன உடனே அது லீகலா இல்லீகலா அதை பத்திலாம் நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து விட்டுருங்க. அதை பத்தி பெருசா அதை திங்க் பண்ணாதீங்க. நான் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ண மாட்டேன். ஒன்லி எஸ்பெஷலி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான் நான் வந்து ட்ரேட் பண்றேன். ஸோ இப்போ வர அதை தான் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ வந்து 1:2 1:3 தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 1:2 அண்ட் 1:3க்கு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அக்யூரசி எவ்வளவு வேணும்னு பாத்தீங்கன்னா 40% அக்யூரசி இருந்தாலே போதும். நீங்க மந்த் எண்ட்ல வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். அப்படின்னா என்ன சொல்றேன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து வெறும் 40% அக்யூரசி இருந்தாலே போதும். நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும் போது 40% அக்யூரசி நான் சொல்றேன்ல. மாசத்துல ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 6 ட்ரேட் வந்து லாஸ் பண்ணிட்டீங்க. 4 ட்ரேட் தான் ப்ராஃபிட் பண்றீங்க. அப்பனாலுமே நீங்க வந்து ப்ராஃபிட்ல இருக்க முடியும் அப்படின்றது தான் நான் சொல்றேன். இந்த 1:2 ரிஸ்க் ரிவார்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னன்னா ஒரு 40% அக்யூரசி உள்ள ஸ்ட்ராட்டஜி கூட நம்ம கிட்ட இருக்காது. ஸோ யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம என்ன பார்ப்போம்னா மெயினா வந்து ஒரு 2 நாள் லாஸ் ஆனாலே இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்ம பண்ற தப்பு. அது வந்து பண்ணாதீங்க. 10 ட்ரேட் எடுங்க. அதுல 4 ட்ரேட் நீங்க ப்ராஃபிட் பண்ணா போதும். 6 ட்ரேட் நீங்க லாஸ் ஆனாலுமே நீங்க 1:2 ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஸோ யூடியூப்ல போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு. இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி. அது 15 மினிட்ஸ்ல வந்து ஒரு நல்ல அக்யூரசியே தரும் அது. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். நான் முன்னாடி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான வீடியோ கிடையாது இது. ஸோ ரிஸ்க் ரிவார்ட்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டை நீங்க ஃபாலோ பண்ணும்போது என்ன ஃபாலோ பண்ணணும்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க நிஃப்டில 2000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அட்லீஸ்ட் 4000 ரூபாய் வச்சு சம்பாதிக்கணும். அதுதான் 1:2. 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னா 2000 ரூபாய் சம்பாரிச்சிடும். ஸோ ₹1 ரிஸ்க் எடுத்து ₹2 நீங்க சம்பாதிக்கணும். அந்த மாதிரி நீங்க 40% அக்யூரசி உள்ள ஸ்ட்ராட்டஜிலேயே வந்து ட்ரேட் பண்ணுங்க. அப்பயுமே வந்து நீங்க ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கீங்க. எப்படி ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க 1:2ல? ஒரு மாசத்துல 10 ட்ரேட் எடுக்கிறீங்க. 6 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டீங்க. அப்போ ₹6000 காலி. ஒரு ட்ரேடுக்கும் ₹1000 ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ ₹6000 காலி. இப்போ நீங்க 4 ட்ரேட் ப்ராஃபிட் பண்றீங்க. ஒரு ட்ரேடுக்கும் ₹1000 ரிஸ்க் எடுத்து ₹2000 சம்பாதிக்கிறீங்க. அப்போ 4 ட்ரேட்ல ₹8000 ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க. அப்போ உங்களோட நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருப்பீங்க மந்த் எண்ட்ல? ₹2000 நீங்க ப்ராஃபிட்ல தானே இருக்கீங்க. ஒரு 40% அக்யூரசி உள்ள ஸ்ட்ராட்டஜியே போதும் தானே.
இதே உங்க ஸ்ட்ராட்டஜி 50% அக்யூரசி இருக்குன்னா உங்களோட ப்ராஃபிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ 40 to 50% உள்ள அக்யூரசி உள்ள ஸ்ட்ராட்டஜியே போதும் தான் நான் சொல்றேன். அது என்னன்னா, இங்க யாருக்கும் வந்து லாஸ் ஆயிடுச்சா, அந்த ஸ்ட்ராட்டஜி விட்டு வெளிய வந்துருவாங்க. அட்லீஸ்ட் அது 1 ஆர் 2 மந்த்ஸ் வந்து பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணி லைவ் ட்ரேடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். டிசிப்ளின் இருக்கணும் அதுக்கு மெயினா. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓவர் ட்ரேடிங், எமோஷனல் ட்ரேடிங்லாம் பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ நம்ம வீடியோஸ்லயே நெறைய சொல்லிட்டு வரோம். அத பத்தி எஜுகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஸோ வந்து ரிஸ்க் டு ரிவார்டுன்னு பார்க்கும்போது 1:2 இல்ல 1:3. 1:3ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30% அக்யூரசி உள்ள ஸ்ட்ராட்டஜி இருந்தாலே போதும். நீங்க மந்த் எண்ட்ல வந்து ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ 10 ட்ரேட் எடுக்குறீங்க. அதுல வந்து 7 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டீங்க. 3 ட்ரேட் தான் ப்ராஃபிட் பண்ணாலுமே, நீங்க வந்து ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ வந்து நீங்க ரிஸ்க் டு ரிவார்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ரூ. 1000 ரிஸ்க் எடுத்துட்டு ரூ. 1000 ப்ராஃபிட்லயே க்ளோஸ் பண்ணாதீங்க. இல்ல பயமா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே க்ளோஸ் பண்றது. ஒரு 500 வந்தாலே க்ளோஸ் பண்றது. ஸோ பிகினிங்ல இந்த தப்பெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி ஜர்னல் பண்ணுங்க. எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு ஜர்னல் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து மெயினா எதுக்காகன்னா, ஸ்ட்ராட்டஜி வந்து 80% 90% ஸ்ட்ராட்டஜிலாம் தேடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு 40 to 50% அக்யூரசி உள்ள ஸ்ட்ராட்டஜிய வச்சு நீங்க ட்ரேட் பண்ணாலே, நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல நீங்களும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே ட்ரேடர்ஸ். ஸோ மார்க்கெட்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சார்ட் அனலைஸ் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணுங்க இனிஷியலா. ஸோ டிசிப்ளினா இருங்க மெயினா. ஸோ லாஸஸ்லாம் வரும் நமக்கு. அது இல்லாம நம்ம ட்ரேடிங் வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம டெய்லி ப்ராஃபிட் பண்ணணும்னா அப்படி வந்து இதுல பண்ண முடியாது. ஸோ வந்து டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸஸ வந்து ஒரு லெசனா வந்து ட்ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலயும் வந்து ஒரு அப்கமிங் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக முடியும். நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு 1 மினிட்ல நம்மளால எவ்வளோ சொல்ல முடியுமோ, ஸோ அதுதான் நம்ம கன்வே பண்றோம். அப்கமிங்ல நம்ம யூடியூப் வீடியோஸ்லயும், ஒரு லாங் ஃபார்ம் வீடியோஸ்லயும் நம்ம பார்க்கலாம். பை ட்ரேடர்ஸ்.